தொடரும், ஆங்கிலம் தொடரும், தமிழ் தொடராது, தெலுங்கு இருக்காது, மலையாளம் இருக்காது, கன்னடம் இருக்காது, வேற எந்த மொழியும் இருக்காது. அம்பேத்கர் 125வது பிறந்த நாள் மாட்டுக்கறி விருந்து, தானாக தாலி அகற்றுறது, தானாக தாலி அறுக்கிறது. விமானத்துல மதுரையில இங்க வந்தா இந்தியில சொல்றான், இங்கிலீஷ்ல சொல்றான், தமிழ்ல சொல்ல மாட்டேங்கிறான். சமூகத்திலே சாதிக்கிடையிலே பாகுபாடு இருப்பதோ அதே போல மொழிக்கு இடையிலேயும் பாகுபாடுதான். அரசமைப்பு சட்டம் இந்திக்கு தனி அந்தஸ்து தருகிறது. இல்ல பேச்சு எப்படி, நான் வாதாடுபவன் தான், நான் பேசுவது வேறு. இவ்வளவு நேரம் அவர் தமிழ்ச்செல்வன் பேசுற மாதிரியோ அல்லது தோழர் வெங்கடேசனோ அல்லது சுபவி அவர்களோ நாங்கள் பார்க்கிறோமே இந்த இதுல அந்த மாதிரி எல்லாம் நாங்களாம் பேச முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நான் இங்க தான் சொல்லணுன்றதுதான், அதாவது இந்த கருத்துரிமை மொழி உரிமை சம்பந்தமாக சட்டம் என்ன சொல்கிறது என்பதே பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். அதனுடைய அடிப்படை ஏன்னா இப்ப கேட்டேன், தோழர் வெங்கடேசனை கேட்டேன், என்ன இந்த கூட்டம் பத்தி கேட்டேன். அவர் சொன்னாரு, மதியானம் வரைக்கும் போலீஸ்காரன் இதுக்கு பர்மிஷன் தரல, ஜிஆர் உண்ணாவிரத்துக்கு பர்மிஷன் உண்டு, ஆனால் அதான் கோயிலுக்குள்ள உண்ணாவிரதம் எங்க இருந்தாலும் உண்டு. நான் உங்களுக்கு உண்ணாவிரதம் இருப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமும் கூட. கருத்துரிமையை நாம் நிச்சயமாக தூக்கி பிடிப்போம். ஆனா மதியானம் வரைக்கும் என்று அதுக்கான அனுமதி இல்லை என்றாங்க. நீங்க எதுக்கு நீங்க எப்படி பார்ப்பீங்களோ உங்க எழுத்தாளர்களும் உங்க கலைஞர்களும், நீங்க சட்டம்னாலே அரசமைப்பு சட்டம் தான் சொல்லுதுன்னு பார்க்கணும். கருத்துரிமை கருத்துரிமையில ஆர்டிகல் 19 அதாவது அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 19(1)(a) தான் இதை பற்றிய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்றாங்க. பேச்சுரிமையும் கருத்துரிமையும் தரது. ஆனா அதை நான் சொன்ன பாருங்க, ஒரு வரியில சொல்ற அந்த உரிமை 19(2)லே வரம்பு கட்டப்படுகிறது. வரம்பு பார்த்தீங்கன்னா 10 வரி இருக்கு. ஒரு வரி உரிமை, அவ்வளவு வரம்புகள். அதுதான் இன்று இருக்கிறது. அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு நீங்கள் எல்லாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று. காவலர்களை பொறுத்தவரை அரங்க கூட்டத்தை மறுப்பதற்கு உரிமை இல்லை என்று நான் தீர்ப்பளித்திருக்கிறேன். ஏன்னா கருத்துரிமை சம்பந்தமாக வெள்ளக்காரன் போட்ட சட்டம் கூட செல்லும்ட்டு அரசமைப்பு சட்டம் சொல்லுது. பழைய சட்டமும் போடலாம், புது சட்டமும் போட்டு வரம்பு கட்டலாம். என்ன வரம்பு கட்டலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. கண்டெம்ப்டுக்கு வாடி பேசக்கூடாது, டிஃபமேஷன் அவதூறாக பேசக்கூடாது, நான் அந்த மற்ற நாட்டை நம்முடைய நட்புடன் இருக்கக்கூடிய நாட்டை பற்றி அப்படின்னா லிஸ்ட் சொல்லுவது, பப்ளிக் ஆர்டரை பற்றி பேசக்கூடாது, அந்த போகல. அப்படியெல்லாம் சொல்லும் போது நம்ம ஊர்ல 1888ல மெட்ராஸ் சிட்டி போலீஸ் ஆக்ட் சென்னை காவல் சட்டம்ன்றத ஒண்ணு போட்டாங்க. அதுதான் நம்ம ஊர்ல இருக்கிற ஊர்வலம் பொதுக்கூட்டம் சம்பந்தமான சட்டம். உங்களுக்கு பாப்பீங்க 41 இங்க புரோகிபிஷன், செக்ஷன் 41 இங்க புரோகிபிஷன், போலீஸ் கமிஷனர் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி எதுவும் இல்லை. அது எதுக்கு? பொதுக்கூட்டத்துக்கு ஊர்வலத்துக்கு தான். அதுக்கு தேவைப்பட்டால் தடை விதிக்கக்கூடிய உரிமை இந்த அரசுக்கு அந்த சட்டம் கொடுக்குது. தேவைப்பட்ட அது கூட வழக்கமாக உரிமை அளிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி பப்ளிக் ஆர்டருக்கு ஆபத்து என்றால் தான் தடை விதிக்கலாம். ஆனால் அரங்க கூட்டத்துக்கு கிடையாது. எப்ப நான் அதை சொன்னேன்னா 2015 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அம்பேத்கருடைய 125வது பிறந்த தினம். அதை திராவிடர் கழகம் பெரியார் திடலில் கொண்டாடுகிறார்கள். அதற்காக அனுமதி கேட்கிறார்கள். அந்த அனுமதி கேட்டதை 14 நாளுக்கு ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்கிறாங்க. அதுக்கு பதிலே சொல்லவில்லை, அனுமதி மறுக்கவில்லை. அந்த செவ்வாய்க்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்து மகாசபை ஒரு உயர் நீதிமன்றத்திலே மனு கொடுக்கிறார்கள். என்ன போடுறாங்கன்னா, அதுல திரு வீரமணி அவர்கள் அவரை எதிரியாக போட்டு, அவர் அந்த நிகழ்ச்சி அம்பேத்கர் 125வது பிறந்த நாள் மாட்டுக்கறி விருந்து, தானாக தாலி அகற்றுதல், தானாக தாலி அறுக்கிறது இல்லை, தானாக தாலி அகற்றுதல். அதாவது சுயமரியாதை திருமணத்தில் தாலியும் போடலாம், தாலி தேவையில்லை, வேண்டாம் என்று அழுத்து நினைப்பவர்கள் அன்று அதை சொல்றது, பதிவு செய்து கொண்டு சொல்வது என்ற அந்த நிகழ்ச்சி.
இவர்கள் இது இந்து மக்களின் மனதை புண்படுத்துவதாக ஒரு வழக்கை போட்டு அதை போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போட்டு வழக்கு நடத்தலைன்னு சொல்லி போட்ட உடனே அங்க ஒரு நீதிபதி அதை பண்ண சொல்லி போடுறாரு வெள்ளிக்கிழமை. அதனால சனிக்கிழமை அன்னைக்கு உத்தரவு அவங்க வந்து இந்த கூட்டத்துக்கு மறுக்கிறாங்க. அந்த வழக்கை அப்ப திங்கட்கிழமை தான் அடுத்து வர முடியும். திங்கட்கிழமை அவங்க உத்தரவு வாங்கினா செவ்வாய்க்கிழமை நடத்த முடியும். திங்கட்கிழமை என் முன்னால் வந்து அந்த வழக்கு அன்றே விசாரித்து அன்றே நான் அந்த தீர்ப்பு சொன்னேன். அதிலே நான் சொன்னேன் இந்த மாதிரி அரங்க கூட்டத்துக்கு உள் அரங்க கூட்டத்திற்கு ரெகுலேட் தான் பண்ணலாம். ரெகுலேட்னா இந்த சத்தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். இல்ல காவலர்களை வைத்து நான் என்ன பேசுறேன்றதை எழுதலாம். இதை தாண்டி தடை விதிக்க கூடாது. ஏன்னா அந்த சட்டத்துல எங்க இல்லைன்னு நான் எழுதுனேன். என்னுடைய கருத்து அதுதான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பொது உள்ளரங்க கூட்டத்துக்கும் அனுமதி மறுக்கிறார்கள். பொதுக்கூட்டத்துக்கு 17/11/2017 சகாயம் ஐயா அவர்கள் ஊழலை ஒழித்து நெஞ்சை நிமிர்த்து சேலத்துல கூட்டம் போட பார்த்தா சேலத்துல போடலாமா? எனவே அவங்க அதுக்கு அனுமதி மறுத்தாங்க. அனுமதி மறுத்தா நம்ம மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணி 10,000 ரூபாய் அபராதம் வரப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பெஞ்சில் போய் அது ரிவர்ஸ் ஆகிறதுக்குள்ள அவங்களுடைய அந்த கோரிக்கை போறது பாருங்க, லஞ்சத்தை ஒழித்த அந்த கூட்டம் என்பதே ஒரு பிரச்சனைக்குள்ளாகுது. அதனால நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஈவன் பொதுக்கூட்டத்தையும் ஊர்வலத்துக்கே கூட பொது அமைதி என்றுதான் சட்டம் ஒழுங்கல்ல, தயவு செய்து அதையும் புரிஞ்சுக்கணும். பொது அமைதி என்றதின் பெயரால் தான் தடுக்க முடியும், சட்டம் ஒழுங்கு என்பதின் பெயரால் தடுக்க முடியாது. சட்டம் ஒழுங்குக்கும் பொது அமைதிக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் முக்கியம். நம்ம ஊர்ல இருந்து போன ஒரு வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல இன்றும் அடிப்படையான வழக்கு. இந்து குழுமம் ஒரு படம் தயாரிச்சாங்க, ஒரே ஒரு கிராமத்திலே என்று அதற்கு பெயர். அந்த ஒரே ஒரு கிராமத்திலே அந்த படத்தினுடைய கதையினுடைய பொருள் என்னன்னா இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கதை அது. அதனால அதுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அங்க இருக்கக்கூடிய அமர்வு 20 நீதிபதிகள் அமர்வு அந்த அந்த சென்சார் போர்டு அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க பாரு, எக்ஸிபிஷனுக்கான அந்த உரிமத்தை ரத்து செய்து விட்டார்கள். இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்டாகும், இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள் அந்த படத்தை திரையிடுவதில் தகராறு செய்வார்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் போச்சு. உச்ச நீதிமன்றத்திலே அது ரங்கராஜன் வெர்சஸ் ஜெகஜீவன் ராம் என்று இருக்கும். பாத்தீங்கன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணா அதை வந்து அதுதான் இன்றும் அதுக்கான சிறப்பான அந்த இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவர்கள் ரத்து செய்தார்கள். ரத்து செய்து சட்டம் ஒழுங்கை யாராச்சும் பண்ணாங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி கருத்துரிமையை தூக்கி பிடி என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காரு. அதிலே வால்டேரை அவங்க சொல்லுவாங்க. வால்டேருடைய மிக பிரபலமான அவருடைய சொல்றதற்கு பாருங்க, பிரெஞ்சு புரட்சியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அந்த வால்டேருடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அதாவது எனக்கு பிடிக்காத டிசென்ட் இருக்கு, எனக்கு பிடிக்காத கருத்தை நீ சொன்னாலும் அதை சொல்வதற்கு உனக்குள்ள உரிமையை நான் உயிரை கொடுத்தாலும் காப்பேன் என்பதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் சொல்லி அதை வந்து அரச வந்து இந்த படத்தை திரையிடலாம் என்று சொன்னார்கள். அப்போ இதுதான் அதுக்கு சட்டம். அதாவது நீங்க அரசமைப்பு சட்டத்துக்கும் விரோதமாக பேசலாம் என்பது அதற்கு பொருள். அரசமைப்பு சட்டத்திலே ரிசர்வேஷன் பற்றி இருந்தாலும் ரிசர்வேஷன் வேண்டாம் என்று நீங்கள் அமைதியாக பேசுவதற்கான உரிமை உண்டு என்று சொன்ன அதே உச்ச நீதிமன்றம் என்னன்னா அது வந்து இறுதி தீர்ப்பு. நீட் சம்பந்தமாக நாம் அமைதியாக போராடினால் நீட்டை எதிர்த்து சட்டம் ஒழுங்கை குலைக்காமல் இருக்கலாம், இருந்தா தலையிடலாம் என்று இடைக்கால தீர்ப்பை கொடுத்தார்கள். இப்ப இருக்காரு ஐயா பிரச்சனைக்குள்ள தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா அவர்கள் தான் அந்த போராட்டத்தை ஒழிப்பதற்கான வழியை காண்பவர். அது இந்த தீர்ப்புக்கு விரோதமானது என்று அப்போதே நான் வந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தேன். இது வந்து அந்த தீர்ப்புக்கு விரோதமானது என்று. அப்பதான் சொன்ன சட்டம் ஒழுங்குக்கும் பொது அமைதிக்கு என்ன வித்தியாசம்? பொது அமைதி என்பது ராம் ரஹீம் சிங் பண்ணார் பாருங்க, அது பொது அமைதி ஒழுங்கு. அங்க ஹரியானாவில் அங்கே 37 பேர் இறந்தார்கள், கோடிக்கணக்கான பொது சொத்துக்கு நாசம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வு இருக்கு பாருங்க. அதுதான் வந்து பொது அமைதி.
சட்டம் ஒழுங்கு என்பது அது அல்ல, அது வந்து பொது அமைதிக்கான. அதே மாதிரி கண்ணையகுமாருடன் சென்ற, கண்ணையகுமார் நான் சொல்ல, கண்ணையகுமாருடன் சென்ற பேராசிரியர்களை, ஆய்வு மாணவர்களை, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்களை, அவர்களையும் சேர்த்து தாக்கினார்களே நீதிமன்றத்துக்குள்ளார. தேசிய கொடியை வைத்துக் கொண்டு தாக்கினார்களே நீதிமன்றத்துக்குள்ளார. அப்படி கோர்ட்டுக்குள்ளார தாக்குவது பொது அமைதி என்று சொல்லலாம். அல்லது பிண ஊர்வலத்தை அகமதாபாத் நகரில் நடத்துறாங்க பாருங்க, அது பொது அமைதிக்கு இது, அது உரிமை, ஊர்வலம் நடத்துறதுன்னு கேட்கக்கூடாது அப்படி என்றும். ஆனால் நீட்டை எதிர்த்து 1.5 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக தமிழகத்திலே சிறு அசம்பாவிதம் இல்லாமல் போராடினாலும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இதுதான் கருத்துரிமையை பற்றிய உங்கள் விவாதத்தை உங்க முன்னாடி நான் அதை சொல்லணும் அப்படின்றதுதான். என்னன்னா, இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு பத்மாவதிக்கு சொல்றான், இதே மாதிரிதான் அவங்க சொல்ற மாதிரி. என்ன சொன்னாங்க, நீங்க இது வந்து அது பழைய அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி நாங்க இந்த படத்தை திரையிடுனாங்க. எந்த ஸ்டேட்லயும் இந்த வடக்க திரை இல்லை, எங்க குஜராத்ல திரை இல்லை, ராஜஸ்தான்ல திரை இல்லை, இங்கெல்லாம் ஏன் திரை இல்லை? நம்ம காவேரி தண்ணி கதை தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தூக்கி வெளில போடப்பட்டது. எனவே இந்த கருத்துரிமை சம்பந்தமாக அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவுகள் இருக்கு பாருங்க, இதுதான் அடிப்படையாக உங்கள் முன்னால் நான் விவாதத்துக்காக உங்களுக்காக பரிசீலனைக்காக சொல்றேன். அரங்க கூட்டத்தை பொறுத்தவரை காவலர்கள் சொல்வதை நிச்சயமாக ஜனநாயக அமைப்புகளும் இயக்கங்களும் எதிர்த்து போராட வேண்டும், கொடுக்கணும்னு சொல்லணும். அரங்கத்துக்கு மட்டும் இல்லை, இது தியாகராய அரங்கத்துக்கு பிரச்சனை கூட வந்தாலும் வரலாம். அறப்போர் இயக்கமோ அல்லது மற்ற இயக்கங்களோ இந்த மாதிரி இயக்கம் நடத்துறதுக்கு அரங்கம் கொடுத்தாலே அவர்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். எனவே இந்த கருத்துரிமை சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த இதை தான் இந்த அற கருத்தரங்கத்தில் சொல்லப்போ மொழி உரிமை என்ன, நான் என்னன்னா இவங்கெல்லாம் மொழி உரிமையை பற்றி சொன்னாங்க. யாருமே, நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் வந்து விமானத்தில் வரேன், விமானத்தில் மதுரையில் இங்கே வந்தா இந்தியில் சொல்கிறான், இங்கிலீஷில் சொல்கிறான், தமிழில் சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை கோயம்புத்தூர் போனால் அதான் சொல்கிறான், இல்லை இப்போ தூத்துக்குடி போனாலும் அதான் சொல்கிறான். ஏன் அப்படி நடக்குது? இல்லை இங்கே ட்ரெயினில் போங்க, இந்த சபர்பன் ட்ரெயினில் போனீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷு, அப்புறம் தமிழ் சொல்கிறாங்க. அங்கே கூட ஏன் ஹிந்தி நம்ம ஊரில் எனக்கு புரியலை, நம்ம ஊரில் இருக்கவங்க யாருக்காக ஹிந்தியை சொல்கிறான்னு தெரியல இங்கே. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்க முன்னாடி கேட்கறது. அப்போ இதை வந்து அதை காரணத்தெல்லாம் ஆராயும். கருத்துரிமை என்றால் ஆர்டிகல் 19 பற்றி புரிந்து கொள்ளாமல் இதை வந்து இதை பற்றி பார்க்கணும்னா, மொழி உரிமை என்றால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பகுதி 17 பார்க்காமல், திமுக காரங்க ஒரு முறை அதை எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒரு சிம்பாலிக்கா பண்ணி அவங்க எம்எல்ஏ பதவியெல்லாம் இருந்தாங்க. 343 கொளுத்தி பார்ட் 17 பகுதி 17 343 என்ன சொல்லுது? அட்டவணை 8 இருக்கக்கூடிய மொழி எல்லாம் சமம் என்று சொல்லவில்லை. எப்படி சமூகத்திலே சாதிக்கிடையிலே பாகுபாடு இருப்பதோ அதே போல மொழிக்கு இடையிலேயும் பாகுபாடுதான். அரசமைப்பு சட்டம் இந்திக்கு தனி அந்தஸ்து தருகிறது. என்ன கேட்டா யார் கணக்கில் எடுத்திருக்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை. ஆர்டிகல் 343 இந்தி இஸ் தி அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லுதே, அதை பற்றி யார் இந்த எழுத்தா தமிழில் இருக்கவங்களும் கணக்கில் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்தி அல்ல, அட்டவணை 8 கூட அனைத்து மொழிகளும் அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லாத அரசமைப்பு சட்டத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? நானே சொன்ன கருத்துரிமை இருக்கு, சொல்லலாம், இப்பதான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட இல்லாம என்ன சொல்றாங்க, இந்தியுடன் ஆங்கிலம் 15 ஆண்டுகள் இருக்கும். அது 65 போராட்டம், இந்திய போராட்டம். 50 26/1/50 அரசமைப்பு சட்டம் வருகிறது. 15 ஆண்டுகள் என்றால் 65 அதுக்காகத்தான் வருது. அப்ப வந்த உடனே தான் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 வருது. அப்போ ஆங்கிலம் தொடரும் அப்படின்ற கூட இந்தியும் தொடரும், ஆங்கிலமும் தொடரும், தமிழ் தொடராது, தெலுங்கு இருக்காது, மலையாளம் இருக்காது, கன்னடம் இருக்காது, வேற எந்த மொழியும் இருக்காது என்கின்ற ஒரு முறையில் தான் இந்த அரசமைப்பு சட்டமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மொழியினுடைய சமத்துவத்தை மறுக்கக்கூடியதாக அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. பார்ட் 17 அதை பற்றிய ஒரு முழு நேர கருத்தரங்கமே வைக்கிற அளவுக்காக செய்திகள் இருக்கின்றன. அந்த 343 கருத்து 348 உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற மொழியை பற்றி சொல்லுது. உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற மொழி ஆங்கிலம் என்று சொல்கிற, இந்தி கூட கிடையாது. அதுல 348(1) அப்புறம் 2 என்ன சொல்லுதுன்னா, அதுவும் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 2 சேர்ந்து என்ன சொல்றாங்க, மாநிலம் விரும்பினால் அவர்கள் அதற்குரிய தீர்மானம் ஏற்றி அமைத்தால் மத்திய அரசு அனுமதியுடன் அந்த மாநில மொழி இருக்கலான்றாங்க.
2006 திமுக காலத்துல ஏற்றி அமைச்சாங்க, ஜெயலலிதாவும் கேட்டாங்க அதை. ஆனால் இதுவரை தமிழை ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போ அது என்ன, அந்த அம்மா சசிகலா புஷ்பா கேட்டு மறுக்கப்பட்டது. குஜராத்திலே மோடி ஆட்சியாங்க, அவர்கள் கூட குஜராத்தை கேட்டார்கள், மறுக்கப்படுகிறது. அங்கே வங்கத்துல வங்க மொழி கேட்டார்கள், கன்னடம் கேட்டிருக்காங்க, கன்னட மொழியும் இல்லை. ஆனால் இந்திக்கு மட்டும் 4 உயர் நீதிமன்றங்களில் ஆங்கிலத்துடன் அங்கே அலுவல் மொழியாக இருக்கிறது, நீதிமன்ற மொழியாக இருக்கிறது. அங்கே மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என்ற 4 மாநிலங்களில் மத்திய அரசு கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு, வங்கத்துக்கு, குஜராத்துக்குலாம்னா உச்சநீதிமன்றம் சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்திக்கு யாரை கேட்டாங்க? அதுக்கான பாராளுமன்ற நிலைக்குழு கூட தெளிவுபடுத்திடுது. மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசு. எனவேதான் இந்த மொழி சம்பந்தமான பிரச்சனை இருக்கு பாருங்க. பார்ட் 17 இருக்கக்கூடிய 343 இருந்து 351 வரை முழுக்க முழுக்க மொழி மேலாண்மை, இந்தி மொழியின் மேலாண்மை தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற பாத்தீங்கன்னா மீதி இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கூட அதுக்குள்ள போகல. கோயில்லாம் அப்படி சொல்லாட்டி கூட அங்க சமஸ்கிருதம் இருக்கு, தமிழ் இல்லை. அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் இது 2 கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், எனக்கு கொடுத்த நேரமும் சரியா இருக்கு. ஆர்டிகல் 120 பாருங்க. ஆர்டிகல் 120 பாராளுமன்றத்திலே நான் நாளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனக்கு பேசுவதற்கு தமிழில உரிமை கிடையாது. தயவு செய்து 120 பாருங்க. 120 என்ன சொல்லுது? தமிழ், ஆங்கிலத்தில் அல்லது இந்தியில் தான் பேசணும். சேர் இருக்க யாரு? சபாநாயகர். அங்க இருந்த அங்க வேற வைஸ் பிரசிடென்ட், அங்க இருக்க அந்த தலைவர் அனுமதியுடன் எனக்கு இந்தியும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது என்று அவர் ஒப்புக்கொண்டால் நீ தமிழ பேசலாம் என்றுதான் ஆர்டிகல் 120 சொல்லுது. என்னங்க இது? என்ன ஜனநாயகம்? எனக்கு புரியவில்லை. எனவே இதுதான் எங்க இருக்கு கோளாறு? இவங்க சொல்ற மாதிரி கோளாறு எங்க? பிரசிடென்ட் உத்தரவுலாம் இல்ல, அரசமைப்பு சட்டத்தில் இருக்குங்க. அப்படி என்றால் கோளாறு என்ன கேட்ட மனு நீதி மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. இது என்ன கேட்டா எப்படி என்ன இப்படி எப்படி ஒரு சமம் இல்லாத ஒன்று, சாதிக்குள்ள எப்படி சமம் இல்லை என்று சொல்லுகிற மாதிரி மொழிக்குள்ளே சமம் இல்லை என்றால் எப்படி? பார்ட் 17 ஆர்டிகல் 120 ஆர்டிகல் 210 எடுத்து பார்த்தீர்களானால் மொழி சமத்துவத்தை இது மறுக்கிறது. எனவே இந்த மொழி உரிமையை பற்றி புரிஞ்சுக்கணும்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். கருத்துரிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அடிப்படையில் தான் நீங்க அது எல்லாத்தையுமே பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு, இதை நீங்க இந்த பிரச்சனையும் கூட நீங்கள் எழுத்தாளர்களாக இருக்கிற தொட்டு இதை நீங்கள் சரியாக அழகான முறையிலே, என்ன மாதிரி இப்போ நான் சொன்னது எவ்வளவு தூரம் போய் சேரும் என்று தெரியாது, நீங்கள் இதை அழகான முறையிலே இந்த கருத்தை நீங்கள் சொல்லுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.